ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சிவரஞ்சனி ஃப்ரம் CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பர் வாஸ்மால் 33 கேஷ் காலா ஆயில் பேஸ்டு ஹேர் கலரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் வாஸ்மல் 33 கேஷ் காலா வந்து ரொம்ப வருஷமாக வந்து நம்ம நாட்டில் இருக்க ஒரு ஹேர் கலர் தான். பெரியவங்க எல்லோரும் வந்து இப்போ வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அவங்களாம் மேக்ஸிமம் நிறைய பேர் இது தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பர் வாஸ்மால் 33. எனக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸ் இல்லை, இப்போ ஒரு 1 or 2 ஹேர்ஸ் வந்து வருது புதுசாக. அதனால் வந்து நான் கேட்டதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னது தான் வந்து சூப்பர் வாஸ்மால் இங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ இம்ப்ரூவ் வித்தின் 3 நியூ ஆயில்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பழைய மாடல்லேருந்து இப்போ புதுசாக வந்து 3 நியூ ஆயில்ஸ் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பேக்கேஜிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி ஒரு டப் பேக்கேஜிங்கில் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து மெயினாக இந்த கேஷ் காலா ஆயில் பேஸ்டு ஹேர் கலர் நேச்சுரலில் வந்து என்ன மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஆலிவ் ஆஃப் ஆல்மண்ட் அண்ட் வால்நட் அண்ட் ஆலிவ் ஆயில், அப்புறம் வால்நட் ஆயில் வந்து இதில் மெயினாக வந்து மெயின் எக்ஸ்ட்ராக்டாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 34 rupees. 34 rupeesக்கு வந்து இது ரொம்ப ஒர்த்து தான், 34 ரூபாய்க்கு. ஏன்னா வந்து இதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அப்புறம் நான் வாங்கும்போது இந்த கேஷ் காலா கூட எனக்கு 5 rupees ஒர்த்துள்ள டாபரோட பபிள் டூத் பேஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. 34 rupeesக்கு 5 rupees டூத் பேஸ்ட் ஃப்ரீயாக வருதுங்கிறது நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பேக்கேஜிங் ஃபுல்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதோட பாட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து வந்திருக்கும். இதோட கேப் வந்து நல்லா டைட்டாக போட்டு செக்யூர்டாக வந்து நம்மளுக்கு பேக் பண்ணியிருப்பாங்க. ஹேர் கலர் வந்து வெளியே வந்து லீக் ஆகாத மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட பாட்டிலில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பிரி டேட், ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு தான் வந்து, அதாவது குலுக்கிட்டு பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து இதை ஷேக் பண்ணாமல் நம்ம ஒரு வேளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி க்ரே கலரில் தான் இருக்குது. இது இந்த மாதிரி கலக்கணும் அப்படின்னா வந்து நல்லா பிளாக் கலர், டார்க் பிளாக்கில் வந்து இதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறுது. உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுற பாருங்கள். இதை வந்து நம்ம ஷேக் பண்ணாமல் வந்து ஒரு வேளை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஏன் நான் அவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா, நானே வந்து ஆல்ரெடி ஒரு டைம் தெரியாமல் ஷேக் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி க்ரே கலரில் இருந்தது. நான் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எனக்கு தெரியல. அப்புறம் கலர் வந்து ஹேர் சேஞ்சே ஆகலை. ஹேர் கலர் வந்து ஒயிட்டாகவே தான் இருந்து பிளாக்காக மாறல. அப்புறம் என்னன்ட்டு எனக்கு தெரியலன்ட்டு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் இது இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டியில் வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. உங்கள் ஹேரோட அளவு பொறுத்து ஊற்றிட்டு வந்து உங்களுக்கு ஹேர் டை அடிக்கிற ப்ரஷ் இருந்ததுனாவோ இல்லை டூத் ப்ரஷ் இருந்தாலும் ஓகே தான். அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஹேராக இருக்கணும். ட்ரை ஹேரில் வந்து நீங்கள் இந்த ஹேர் கலரிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் வந்து 2 hours வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து 2 hours இருந்ததுன்னா தான் வந்து நம்ம ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 hours மேலே தான் வந்து நம்ம ஒயிட் ஹேரெல்லாம் வந்து பிளாக்காக மாறுது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக்னஸ் கொடுக்காது. நம்ம 2 hours மேலேயும் கூட ஆகுது. அது வந்து பார்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து ஹெட்டேக் வரும் 2 hours மேலே வச்சுருந்தா. இந்த சூப்பர் வாஸ்மல் கேஷ் காலா வந்து நம்ம ஹேர்க்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து மினிமம் 2 to 4 hours ஆகிறனால வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹேர் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு மெயின் டிசப்பாயின்மெண்ட் தான். இது வந்து ஆனால் ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுங்கிறனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து செக்யூரான ப்ராடக்ட் தான், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. பட் 4 hours 2 hours மேலே வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காத தலைவலிக்கும். அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க எப்படி அப்படின்ட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்க ஒரு ஹேர் டை தான், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் மேக்ஸிமம். இது நல்லா ஆயில் பேஸ்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால சீக்கிரமாக வந்து ஹேர்க்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகுது. எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுங்கிறனால மேக்ஸிமம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. நல்லா வந்து ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஹேரில் வந்து வேணுங்கிற அளவு குவான்டிட்டி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 hours 4 hours வச்சுட்டு ஹேரில் பிளாக் ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஹேரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆர் சோப்பு அந்த மாதிரி எதில் வேணாலும் வந்து ஹாட் வாட்டர் இல்லைன்னா கூல் வாட்டரில் வந்து தலையை வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும்.
இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நேச்சுரல் பிளாக் கலருக்கு வந்து நம்ம ஹேர்ஸ் எல்லாமே வந்து மாறிடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம கலர் வந்து ஹேர் கலர் ஒயிட்டாக இருந்து பிளாக்காக மாறாது. ரெகுலராக வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாக் கலராக வந்து மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது இந்த சூப்பர் வாஸ்மால் கேஷ் காலா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எப்படி எஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சிஎல்எஸ் தமிழ் சேனல் பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா சிஎல்எஸ் தமிழ் சேனல்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.